இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச டாபிக் மூவிஸ். தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்ப்பேன். பார்த்த படத்தையே கூட திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஆனால் இப்போலாம் வந்து சினிமா போய் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சு. மோஸ்ட்லி எந்த படம் வந்தாலும் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கான மெயின் ரீசன் எப்போவுமே 90% ஆஃப் த டைம் என்னவாக இருக்கும்னா, அதில் ஹீரோயினுக்கு ரோலே இல்லை அப்படின்னு. எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் மட்டும்தான் பிடிக்குமா? எந்த படத்தை கேட்டாலும் ஃபீமேலுக்கு ரோல் இல்லை, ஹீரோயினுக்கு ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, பட் அது ட்ரூ கிடையாது. எனக்கு வந்து பொன்மகள் வந்தால், அப்புறம் வந்து அறம் இதெல்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு மஞ்சுமல் பாய்ஸ், கைதி மாதிரி படமும் பிடிக்கும். இது சொன்னால் வந்து அப்போ உனக்கு ஒன்று ஃபீமேல் இருக்கணும் இல்லை மேல் இருக்கணும், சேர்ந்து இருந்தால் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி கூட கிடையாது. எனக்கு வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் லைக் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், இல்லை கன்னத்தில் முத்தமிட்டால், இல்லை மேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து லப்பர் பந்து, மெய்யழகன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் மாதிரி படம் எடுத்துக்கிட்டோன்னா, அது வந்து சௌமியா அண்ட் மீனாட்சியோட ஸ்டோரி. அவங்கள ரிவால்வ் பண்ணி தான் வந்து படம் இருக்கும். பட் ஆனால் வந்து அதில் அந்த மேலோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி எடுத்துக்கிட்டோன்னா வந்து அவர் வந்து ஒரு மேஜராக இருப்பார். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டர் சைட் ஆஃப் லைஃப், அந்த கார்டனிங், பொக்கே ஷாப் அந்த மாதிரி போயிருப்பார். பட் அவருக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஹியூமராக இருக்கட்டும், இல்லை அந்த அவரோட லவ் பண்ணுற பொண்ணு அவங்களோட லவ்வரோட மீட் பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற சின்ன ட்ரிக்கு, அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், என்னோடய மிலிட்ரியில் இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக சோர்ந்து போயிருக்கும் போது கூட அவங்கள வந்து உன்னால் முடியும் அப்படிலாம் மோட்டிவேட் பண்ண மாட்டார். உன்னால் முடியாது போல், சரி அது தெரியாது போல் அப்படின்ட்டு சொல்லி உசுப்பேத்தி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற அந்த ஸ்மார்ட்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹீரோயினை சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கும். சேம் கோஸ் வித் அஜித். அவரும் வந்து என்ன சொல்கிறது, அவருக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அவரோட ஃப்ளாஸ் இருக்கும். அது வந்து அந்த பேஷன் பிரேக் ஆகும்போது அதை அவர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் பர்ஸ்ட் அவுட் ஆகுறது, ப்ளஸ் ஆனால் கடைசி வரைக்கும் பர்சிவியர் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது. அந்த கேப்பில் வந்து ஹீ வுடன்ட் ஹவ் நோட்டிஸ் த கேப் ஹீ இஸ் மேக்கிங் இன் ஹிஸ் லவர். ஆனாலும் அதை வந்து எப்படி அதை ரியலைஸ் பண்ணி அதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹீரோஸ்க்குன்னு ஒரு அழகான பவுண்ட்ரிஸ், ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இட்ஸ் நாட் தட் தே ஆர் சப்போர்ட்டிங் ரோல் ஃபார் த ஹீரோயின்ஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு தனித்துவமான அவங்களோட கேரக்டரைசேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது மேல் சென்ட்ரிக் மூவிஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம லப்பர் பந்து வந்து கெத்து அண்ட் அன்புவோட ஸ்டோரி தான். அவங்களோட மையக்கரு தான் அந்த படம். பட் அதில் வர ஃபீமேல் கேரக்டர்ஸ் லைக் யசோதா அண்ட் துர்காவோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தே ஆர் சப்போர்ட்டிங் ஹிம். இப்போ யசோதாவோட கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட கிரிக்கெட்டில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டோ, இல்லை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஷன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன். அவங்களுக்கு கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பர்சன் தான் யசோதா. பட் ஸ்டில் வந்து இந்த சொசைட்டி ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தும். லைக் ஒரு 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 மென்க்கு வந்து பயங்கர பேஷன் இருக்குது அப்படின்னா, அவங்க அதில் சக்சீட் ஆவாங்க அப்படின்னா, அதுக்காக அந்த விமன் வந்து அந்த வீட்டில் வந்து ஷீ ஹேஸ் டு கேரி த பர்டன் ஆஃப் த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ஒரு நல்ல வைஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு பேஷன் இல்லைன்னா பரவாயில்ல, பட் மென்னோட பேஷனுக்கு நீங்கள் 100% சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் யூஆர் அ குட் ஒய்ஃபுன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக தான் எல்லா படத்துலேயும் காட்டியிருப்பாங்க. அண்ட் ரியல் லைஃப்லேயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான மென் வந்து சொல்லுவார், என் ஒய்ஃப் இல்லைன்னா என்னால் இதை சாதிச்சிருக்கவே முடியாது, அவங்க எனக்கு 100% வீட்டை பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுதுன்னு. பட் இது வந்து ஒரு ஹெல்தி இல்லைன்றத வந்து அவங்க 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 அதுக்காக
ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணலனா கூட அவங்க அதை ஃபீல் பண்ணுறதுனால தான் பொண்ணு சூஸ் பண்ண பையன் வந்து வேறு எந்த விதத்துலேயுமே தப்பானவன் இல்லைனா கூட ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் பர்சன் வந்து ஃபேமிலி லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா அது எவ்வளோ கஷ்டன்றத அவங்க ரியலைஸ் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கு அந்த இது வேண்டான்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு அந்த லைஃப் தான் அமையணும்னா ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் தட் ஹீ இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஆஸ் அ ஃபேமிலி மேன் டூ அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பொண்ணு கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷீ நோஸ் அபவுட் ஹிம், எனக்காக வருவான் அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சால் கூட அந்த வருவானான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ அவங்க கிளைமேக்ஸில் வந்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்க மாட்டாங்க மேட்ச் டே அன்னைக்கு. அவங்க கூப்பிட்ட ஒரே விஷயம் எதுக்காகனா அவங்க அம்மா வந்து ஃபுல் ஹார்ட்டடோட தெரிஞ்சுக்கணும் ஹீ இஸ் பேஷனேட் பட் ஸ்டில் ஹீ வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலின்றதை வந்து அவங்க அம்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஷீ வுட் ஹவ் கால்ட் ஹிம். அதே டயத்தில் அவன் வந்ததும் அவங்க அம்மாவோட அந்த பர்பஸ் சர்வ் ஆனதும் ஷீ வுட் சே லைக் நீங்கள் போகலாம், எங்கள் அம்மா கூட அவங்க ஆளை அனுப்பிச்சிட்டாங்க, ஸோ யூ கேன் ஆல்சோ கோன்னு ஒரு சின்ன ஹியூமரோடு சேர்ந்து அவங்க வந்து அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. லைக் ஷீ இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹிஸ் பேஷன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இவங்களோட பேஷன் தான் ஸ்டோரி லைனாக இருந்தாலுமே இவங்களோட ஒரு இவங்களுக்கான ஹீரோயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் இருக்கும். அண்ட் ரொம்ப காலகாலமாக தமிழ் சினிமாலேயோ சொல்ல வந்த அந்த ஸ்டீரியோ டைப்பும் அவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. லைக் மென் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் பேஷன், தே ஹாவ் டு பி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், ஈக்குவலி ப்ரெசன்ட் இன் ஃபேமிலி லைஃப்புங்கிறது. இது வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி கொக்கோலேயும் இதுதான் கான்செப்டாக இருந்திருக்கும். பட் இது ஒரு தமிழ் மூவியில் பார்க்குறது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்துக்கிட்டோன்னா அது அந்த அமுதா கேரக்டருக்கும் அவளோட பர்த் மதர் அண்ட் அவளோட அடாப்டட் மதருக்கான அந்த 3 பேரோட கதை தான் இது. ஆனாலும் இதில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான அப்பாவாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டாக மாதவனோட கேரக்டரும் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு அக்வைண்டன்ஸாக பிரகாஷ் ராஜோட கேரக்டர் மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இந்த ஊருக்கு போனால் அவங்க இருக்காங்க, ஒரு சேஃபான ஒரு பர்சன் இருக்காங்க, தே வில் டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பர்சன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து பிரகாஷ்ராஜ். ஸோ அதோட மென் கேரக்டரைசேஷனும் அவங்களும் வந்து நாட் ஜஸ்ட் பீயிங் சப்போர்ட்டிவ் ஆஃப் த விமன், அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கும், அவங்களுக்குன்னு சில தாட் ப்ராசஸ் இருக்கும், சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், சில வே ஆஃப் லிவிங் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்கும். சேம் கோஸ் வித் மெய்யழகனில் வந்து மெய்யழகன் அண்ட் அருள்மொழிக்கான கதை தான் இது. ஆனாலும் அந்த கதையில் வந்து அந்த ஃபீமேல் ரோல் ரொம்ப ஃபியூ மினிட்ஸ்க்கு தான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். பட் அவரோட அந்த வீட்டில் இருக்கிற விசிட்டில் மெய்யழகனோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஃபோன் கான்வர்சேஷனில் அருள்மொழியோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றதை தாண்டி ஆஸ் அ பர்சன் அவங்களோட குவாலிட்டிஸ் என்னன்றது அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதே மாதிரி மெய்யழகன் படத்தில் வந்து அவங்க வந்து கடன் கொடுக்குறோம், இவங்க வீடு கட்டுறதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் மெய்யழகன் சொல்லும் போது, அவங்க ஒய்ஃப் வந்து என்னோடய ஜுவல் கூட வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு நானோ செகண்ட் தான் அந்த சீன். பட் இத்தனை நாள் காட்டின ஸ்டீரியோ டைப்ஸ் லைக் பொண்ணுங்கனாலே வந்து தே ஆர் வெரி செல்ஃபிஷ் இன் ஃபினான்ஸுன்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை அது பயங்கரமாக பிரேக் பண்ணுச்சு. ஏன்னா விமன் ஆர் செல்ஃபிஷ் எப்போனா ஒரு ஹஸ்பண்ட் வந்து விமனுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டியே இல்லாமல் அவங்களோட மித்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது விமன் ஹேஸ் டு கிளைம் தட் அவங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் இருக்காதுன்றப்போ அவங்க வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக ஏர்ன் பண்ணிவிட்டு ஈக்குவலாக அந்த விமனோட கருத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மெய்யழகன் மாதிரி ஃபேமிலிஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு விமன் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எந்த படத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து இத்தனை நாள் நம்ம பார்த்த வந்த சீரியல்ஸ் அண்ட் மூவிஸை வந்து ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ இந்த எல்லா படத்துலேயும் ஒரு ஒற்றுமை என்னென்னா,
இப்போ கண்டுகொண்டேன் படத்த எடுத்துக்கிட்டோன்னா, அதில வர மணிவண்ணன் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல அந்த அ சௌமியா மீனுவோட குட்டி தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ சயின்ஸ் மேல பேஷனேட்டா இருப்பாங்க. மணிவண்ணன் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் அதே டயத்தில அவங்க அம்மாகிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸோட அவங்க அம்மாவ பார்த்துக்குவாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து அவங்க வீட்ல வேலை செய்ற பாட்டி. ஆனா அவங்க வந்து எவ்ளோ லாயல்னா, இந்த ஃபேமிலி ஒண்ணுமே இல்லாம போனதுக்கப்புறம், நான் சித்தாள் வேல பார்த்து இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு, அவ்ளோ ஒரு பாண்டிங் வந்து இருக்கும். உண்மையிலேயே வந்து நெறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்த மாரி கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல பார்த்துருப்போம். பட் மூவிஸ்ல வந்து யாருமே இந்த மாரி பார்த்துருக்க மாட்டோம். ஆ அதே மாரி இப்ப கண்டுகொண் அ அ சாரி அ மெய்யழகன் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தங்கச்சியோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த அவங்க மாமாவோட கேரக்டரா இருக்கட்டும், கல்யாணத்தில சமையல் பண்றவங்க கேரக்டரா இருக்கட்டும், ஆம் இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த படத்தில வர அந்த விபூதி வச்சு விடுற அந்த அக்காவோட கேரக்டர்ன்னு அ அந்த முற பொண்ணு எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலி. அந்த அளவுக்கு சின்ன சின்ன அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு ரோல் இருக்கு. ஆ சேம் கோஸ் வித் வாட் டு சே ஆம், இது லப்பர் பந்துலயும் சரி, அவங்க ஆம், அந்த கெத்தோட அம்மாவா இருக்கட்டும், அன்போட அம்மாவா இருக்கட்டும், அப்புறம் கெத்தோட சாரி இவங்களோட பாட்டியா இருக்கட்டும், அ அ ஐ மீன் அந்த யசோதாவோட அம்மாவா இருக்கட்டும், அ அவங்களுக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அவங்க எல்லாருமே அந்த படத்துல இருக்கணும். அந்த படத்துல அவங்க இருக்கிறதுனால தான் அந்த படத்துக்கு அம் ஒரு லைஃப் இருக்குன்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே அவ்ளோ இம்பார்ட்டன்ட். அவங்களெல்லாம் தூக்கிட்டா இந்த படம் இல்லன்ற அளவுக்கு அந்த சின்ன சின்ன அ மினிட்ஸ்க்கு வர கேரக்டர்ஸ் எல்லாம் கூட அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்றாங்க. அண்ட் சேம் கோஸ் வித் என்ன சொல்றது? கன்னத்தில் முத்தமிட்டால் ஆல்சோ. அதுலயுமே வந்து அந்த சிம்ரனோட அப்பாவா இருக்கட்டும், அ இவளோட அ அ மாதவனோட அக்கா ஹஸ்பண்ட், அவங்க பையன், அந்த இ இதுல ஒர்க் பண்ற இவங்க பேர் என்ன? அ அந்த கேம்ப்ல ஒர்க் பண்ண லேடி அண்ட் பசுபதியோட கேரக்டர் எல்லாரோட கேரக்டர்ஸுமே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே ஆயிருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதுதான் வந்து இப்போ இது எல்லாமே மேல் சென்ட்ரிக் மூவிஸ் ஆர் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் தான். ஆனாலுமே இங்க வந்து இதுக்கும் மிச்ச பெரும்பாலான வர தமிழ் படங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மீதிலாம் வந்து மேல் சென்ட்ரிக் மூவிஸ் கிடையாது. அது ஃபீமேல் சென்ட்ரிக்கும் கிடையாது, மேல் சென்ட்ரிக்கும் கிடையாது. அதெல்லாம் வந்து மிசோஜினிஸ்டிக் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அதில வந்து இருக்கிறது கம்ப்ளீட்லி அது வந்து பேட்ரியாக்கி தான். ஸோ, அந்த பேட்ரியாக்கி அந்த இடத்துல இருக்கும்போது, மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ் கூட அடி வாங்கும். அதாவது அது வந்து காஸ்ட் வைஸ் ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும், கிளாஸ் வைஸ் ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும், ஆ அ லைக் அ அ தே அ நம்ம எல்ஜிபிடிக்யூக்கு குடுக்குற வேண்டிய இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், எதுவுமே நம்மளால அ அந்த மாரி மூவிஸ்ல வந்து பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்டின்னா வந்து, அவங்களோட பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் நம்ம பேட்ரியார்கி ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றதிலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேட்ரியார்கி ஃபாலோ பண்ணாம எடுக்கப்படுற மூவிஸ்ல பார்த்தோம்னா, சின்ன 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 அ கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது காரணம் என்னன்னா, அவங்க அந்த கம்ப்ளீட் ஈக்கோசிஸ்டமையும் ஈக்குவலா பார்க்குறாங்க. ஆனா பேட்ரியார்கி இருக்கிறதுல, அந்த மேல வந்து ஒரு சேவியர் மோட்ல வச்சிருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மேல் புரோட்டகனிஸ்ட்டோட சைட் கிக்ஸா தான் இருப்பாங்க. அதே மாரி அ ஒரு ஆன்டகனிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சைட் கிக்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள தான் அந்த புரோட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட்க்கு மட்டும் தான் கேரக்டரைசேஷன்னே ஒண்ணு இருக்கும். ஆ ஆனா ஆனா நான் சொன்ன இந்த மூவிஸ்லலாம் பார்த்தோம்னா, அந்த மாரி கிடையாது. எல்லாருக்குமே ஒ ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த ரோலுக்கான இம்பேக்ட் எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் அதுதான் ரியலி நம்ம பேட்ரியார்கி ஏன் சிஸ்டம்லேருந்து தூக்கணுன்றதுக்கானது. அது வந்து அந்த மெயின் கேரக்டர் அந்த விமனுக்கு மட்டும் அது வந்து பெனிஃபிஷியல் கிடையாது. இந்த சிஸ்டம்ல வாழ்ற அத்தன ஜீவராசிகளுக்குமே வந்து அது பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் அ இருக்கும். ஸோ, எனக்கு வந்து மேல் சென்ட்ரிக் மூவிஸ், ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் தான் பிடிக்குமான்னு கேட்டா இல்ல.
இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அவர் எப்படி இருப்பார்னா, நம்ம இந்த படத்த எத்தன வாட்டி பார்த்தாலும் இது மேல் சென்ட்ரிக்கா, ஃபீமேல் சென்ட்ரிக்கான்னு யாராலயுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மொழி ஆர் அபியும் நானும் இதெல்லாம் எடுத்த ராதா மோகன் சார். இப்ப மொழி எடுத்துக்கிட்டோம்னா வந்து அர்ச்சனா கேரக்டரும் சரி, கார்த்திக் கேரக்டரும் சரி, தே வில் லைக் ஃபைட் வித் ஈச் அதர் டு ப்ரூவ் தட் ஹூஸ் கேரக்டர் இஸ் பெஸ்ட். நம்ம வந்து அது ஒரு ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணு. அவளோட லைஃப் பேட்டில், அவன் மேலே லவ் வர்ற ஒரு பையன், அவனோட லைஃப் ரியலைசேஷன். இது வந்து 2 பேருமே வந்து இந்த மூவியோட கரு. இதில் ஒருத்தரை எடுத்துட்டா இன்னொருத்தருக்கு வேல்யூவே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் பேலன்ஸ் தராஸில் வச்சா கூட கார்த்திக் அண்ட் விஜி, அர்ச்சனா அண்ட் அந்த ஸ்வர்ணமாலியா ஷாலினியா சம்திங் அவங்களோட கேரக்டர்ஸை வே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இதில் இது இம்பார்ட்டண்ட்டாக அது இம்பார்ட்டண்ட்டான்னு உங்களால் ஷீலா கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் அபியும் நானும். அதில் நானும் இல்லைனாலும் அபி கிடையாது, அபி இல்லைனாலும் நான் கிடையாதுன்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் அண்ட் அபி இவங்க 2 பேருக்குமே வந்து என்ன சொல்கிறது, ரோல்ன்றத விட இவங்க 2 பேரோட ஒரு பாண்ட் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டை பிரிக்கவே முடியாதோ அதே மாதிரி இவங்களோட கேரக்டருக்கு இருக்கிற வெயிட்டேஜை வந்து நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ரீசண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு கொஞ்சம் ஓகே அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நான் கிட்ஸை விட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டாக ஒரு மூவி, எந்த ஒரு வயலன்ஸோ இல்லை வந்து அப்யூசிவ்னஸோ இல்லை அப்ஜெக்டிஃபிகேஷனோ இல்லாத ஒரு மூவி. இதுலேயுமே வந்து இது ஒரு மேல் சென்ட்ரிக் மூவி தான், பட் ஃபீமேல் ரோல்ஸும் அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல் த கேரக்டர்ஸ் ஹேவ் குட் இம்பார்ட்டன்ஸ் இன் தட் மூவி. இந்த மாதிரி மூவிஸ் வந்து இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தமிழ் சினிமா மாதிரி வேரீட் மூவிஸை கொடுக்கறதுக்கு வந்து எந்த நாட்டிலையுமே இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் குட் மூவிஸ். ஆனால் இப்போ ஒரு 10 குட் மூவி வந்து எடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 500 மிசோஜினிஸ்டிக் மூவிஸ் வந்து குமியுது. ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து பார்த்து நம்ம மைண்ட் வந்து பொல்யூட் ஆகிறதுனால நம்ம வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து மூவிஸ் வந்ததும் எல்லா மூவிஸையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் மூவிஸை செலக்ட் பண்ணி பார்த்தா நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஓகே நம்ம ஒரு பெரிய மாஸ் ஹீரோட படம் வந்துருச்சு, தீபாவளிக்கு வருது, பொங்கலுக்கு வருதுன்ற ஒரே காரணத்தினால ஓரளவு நல்லா தான் இருக்கும், போய் பார்த்துடலாம், செலிப்ரேட் பண்ணலான்றதை தாண்டி ஒரு மூவி வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்குற ஒரு மூவியான்னு பார்த்து, அண்ட் அது ஒரு சின்ன பட்ஜெட் மூவியாக இருந்தால் கூட அதெல்லாம் சப்போர்ட் ஜமா மாதிரி மூவிஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணுன்னா அட்லீஸ்ட் வந்து எடுக்கிற டிரெக்டர்ஸ்க்கும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி மூவிஸை எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகும். இப்போ நான் சொன்ன மூவிஸ் எல்லாமே நான் ஒரு சினிஃபைல், என்னால் வந்து ரொம்ப நுண்ணியமாக படத்தை கவனித்து இது பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. என்ன இதெல்லாம் வந்து நார்மல் கமர்ஷியல் மூவிஸ். அதுக்காக நான் கமர்ஷியல் மூவிஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ரி டைப் மூவிஸோ இல்லை வந்து சம்திங் ஆர்ட்டை இது பண்ணுற மூவிஸையும் நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். பட் இந்த மாதிரி மூவிஸ் நல்ல மூவிஸ் வந்துட்டு தான் இருக்குது. வந்தால் மக்கள் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் நம்மளும் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணணும். டிரெக்டர்ஸும் இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.